ஹாய், வெல்கம் பேக் டு S3's ஹாப்பி குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஒரு 10-15 ரோஜா பூ பூத்திருந்தா கூட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஒரு சூப்பரான குல்காந்த் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பூ பறித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற இதழ்களை மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. புழு இருக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து க்ளீன் பண்ணணும். இதை அது எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவலில் நல்லா காய வச்சுருங்க. நிழல்லையே காய வச்சிடலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இது காயறதுக்குள்ளே நமக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் பனங்கல்கண்டு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பனங்கல்கண்டை பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பம்கின் சீடு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பும் 1/4 டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து அதையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பூ காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் 4-5 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேனும் வேணும். ஸோ தேனோட ரேஷியோவையும் சர்க்கரையோட ரேஷியோவும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பவுடரையும் பம்கின் சீடோட பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரோஜா பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் சர்க்கரை, பம்கின் சீட், தேன் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும். நான் ரோஜா பூ கொஞ்சமாக இருந்ததுனால ஒரே டைமில் போட்டுட்டேன். இதே அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்டெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையோ இல்லை தேனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேன் தான் இது ரொம்ப நாளைக்கு கெட விடாமல் பார்த்துக்கும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கண்ணாடி ஜாரில் மாற்றி வச்சிடலாம். கண்ணாடி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மூடி போட்டு வெயிலில் ஒரு 3 to 4 days வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான குல்காந்த் ரெடி. இது செஞ்சு உடனே சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட மற்ற குக்கிங் வீடியோஸையும் ஷார்ட்ஸையும் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட பார்க்கலாம். பை.